ஹலோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ராப்ளம் கே பேன்கிராம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு. ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம பேன்கிராம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பேன்கிராம்னா ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ்ல இங்கிலீஷ்ல வர எல்லா ஆல்பபெட்டும் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? ஸோ, இங்க த பிக் பிரவுன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், அப் டு Z எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஏ இருக்கு, பி இருக்கு, அப்புறம் சி இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் இந்த சென்டென்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம பேன்கிராம்னு சொல்லலாம். ஓகேவா? நவ் ஏன் இந்த சென்டென்ஸை கே பேன்கிராம்ஸ் சொல்றோம்? கே பேன்கிராம்னா ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை வித்தின் கே ஆபரேஷன்ஸ் தான் நான் அந்த பேன்கிராமா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல இந்த சென்டென்ஸ் வந்து ஆல்ரெடி பேன்கிராமா இருக்கு. இதுல ஒண்ணும் மாத்த வேணாம். ஸோ ஈவன் வித்தவுட் டூயிங் இந்த ஒரு ஆபரேஷன் என்ன ஒரு கேரக்டர் நான் இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கியூ எடுத்தேன்னா அது வந்து வேற கேரக்டரை மாத்தலாம். கியூவை வந்து பியா மாத்தலாம், சியா மாத்தலாம், அப்படி ஏதாச்சியா மாத்தலாம். ஸோ அதுதான் ஒரு ஆபரேஷன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து ஆல்ரெடி பேன்கிராமா இருக்கிறதுனால நான் ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். ஸோ ஈவன் வித் ஜீரோ ஆபரேஷன்ஸ் நான் இதை பேன்கிராமா கொடுக்க முடியும். ஸோ அதை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றேன். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல 26 ஏஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வித்தின் 25 ஆபரேஷன்ஸ் கேன் ஐ டர்ன் திஸ் இன்டு பேன்கிராம் தான் கேட்டிருக்காங்க. இதை பேன்கிராமா மாற்ற முடியுமா? ஸோ ஆப்வியஸா பண்ண முடியும். ஸோ இங்க ஏ டு 26 ஏஸ் இருக்கு. இதை பேன்கிராமா மாற்ற முடியும். நான் நான் செகண்ட் ஏ வந்து பிஆ ரிப்ளேஸ் பண்ணுவேன். தேர்ட் ஏ வந்து சிஆ ரிப்ளேஸ் பண்ணேன். இப்படியே ரிப்ளேஸ் பண்ணிட்டே போய் லாஸ்ட் ஏ வந்து ஜெட்டா ரிப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ ஏ டு Z எல்லா கேரக்டர்ஸும் இருக்குல்ல 25 ஆபரேஷன்ஸ்குள்ள அதை பேன்கிராமா பண்ண முடியும். தேர்ட் கேஸை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் நான் அதை பேன்கிராமா மாற்ற முடியாது. ஏன்? ஏன்னா the number of lower case characters in the stringலே are less than 26. ஸோ எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வச்சு எவ்வளோ கேரக்டர்ஸ் அப்படியே ஸ்வாப் பண்ணாலும் நான் 26 யூனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் தி ஆல்பபெட் நான் கொண்டே வர முடியாது. ஸோ இதை நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்றோம். இதை தான் நம்ம எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் வெறும் இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல இருந்து லோவர் கேஸ் ஆல்பபெட்ஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராக்ட்னா எடுக்க போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ chars is equal to list of filter of lambda ch dot is lower அப்புறம் string. இது என்ன பண்ணுதுன்னா, ஸோ வெறும் இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு நான் இதை எப்படி அவுட்புட் கொடுக்குதுன்னா நம்ம பார்க்க இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் எடுக்குது. சரியா? இது இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன இங்க நம்ம பாஸ் பண்றது என்ன இட்டரபிள் ஆப்ஜெக்ட்னாலும் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்ட். ஏன்? ஒரு ஸ்ட்ரிங் வந்து கேரக்டர்ஸால சப் பார்ட்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இட்டரபிள்னு சொன்னா ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் பார்ட் பார்ட்டா நான் பிரிச்சு அது மேல ஒரு பார்ட் போக முடியும், செகண்ட் பார்ட் போக முடியும், தேர்ட் பார்ட் போக முடியும். அப்படி போயிட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங் வந்து இட்டரபிள் ஏன்னு சொல்றோம்னா, இந்த ஸ்ட்ரிங்ல டீக்கு போகலாம், ஹெச்க்கு போகலாம், ஈக்கு போகலாம், இந்த ஸ்பேஸ் போகலாம். இது பார்ட்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன். Now for each character, so lambda ch, if ch dot is lower, that means அந்த கேரக்டர் வந்து லோவர் கேஸ் ஆல்பபெட்டா இருந்துச்சுன்னா அதை நீ பிடிச்சிக்கோ, இல்லைன்னா தூக்கி போட்டுரு. ஸோ அதான் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ எல்லா ஆல்பபெட்ஸும் பிடிக்கும், எதெல்லாம் லோவர் கேஸ் ஆல்பபெட் இல்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டுரும். சரியா? இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம், சும்மா டெஸ்ட்டுக்கு. பாத்தீங்கன்னா, ஸோ ஃபார் தி இன்புட் டி என்ன பண்ணுதுன்னா, தி அண்ட் ஒரு ஃபாலோட் பை ஸ்பேஸ் வெறும் இந்த லோவர் கேஸ் ஆல்பபெட்ஸை பிடிச்சிக்குது. எல்லா ஸ்பேஸ் எல்லாம் தூக்கி போடுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பார்க்க போறோம். இஃப் த லென்த் ஆஃப் திஸ் கேரக்டர்ஸ் லிஸ்ட் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 26, இந்த 26 கேரக்டர்ஸ் கீழே இருந்துச்சுன்னா நம்ம லோவர் கேஸ் ஆல்பபெட்ஸ்ல இந்த தேர்ட் கேஸ்ல பார்த்த மாதிரி, இந்த கேஸ்ல பார்த்த மாதிரி, ஸோ அது என்ன பண்ணாலும் பேன்கிராமா உருவாக்க முடியாது. ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ என்ன பண்ணணும், நான் வந்து நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் இந்த ஆல்பபெட்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, செகண்ட் டெஸ்ட் கேஸ்ல
ஒரு கேரக்டர் தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் இஸ் ஜஸ்ட் ஏ 1. மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் வந்து 25. ரைட்? இந்த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் தான் இஃப் திஸ் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் அது வந்து k ஓட கம்மியா இருந்துச்சுன்னா, ஸோ லெஸ் தேன் k. இங்க நம்பர் ஆஃப் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு k. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 25 மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் இருக்கு. These 25 characters is less than or equal to இந்த k. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்னா பேங்கிராமா மாத்த முடியும், இல்லைன்னா மாத்த முடியாது. ஸோ மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? வெரி சிம்பிள். மிஸ்ஸிங் இஸ் ஈக்குவல் டு 26 is the total number of characters, நம்ம தேடுற கேரக்டர்ஸ், மைனஸ் இப்போ என்ன பண்றோம்னா லென் ஆஃப் செட் ஆஃப் கேர்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஏரியால தான் நம்ம எல்லா லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்க வருது. ஸோ செட் ஆஃப் கேர்ஸ்னா என்ன கொடுக்கணும்னா நம்ம வெறும் யூனிக் கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் இங்க 26 ஏஸ் வருதுல, நான் இப்போ செட் ஆஃப் கேர்ஸ் கொடுத்தேன்னா ஒன்லி த யூனிக் கேரக்டர்ஸ் இன் தட் ஸ்ட்ரிங் வரும். ஸோ யூனிக்கா வரும் ஏ தான் இருக்குல்ல, ஸோ வரும் அதான் ரீட்டைன் ஆகும். ஸோ த லென் ஆஃப் தட் செட்னா இந்த நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ மிஸ்ஸிங் என்னன்னா 26 மைனஸ் த நம்பர் ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ், அவ்வளவுதான். ஸோ லாஜிக் இப்போ ரொம்ப சிம்பிள். ரிட்டர்ன் ட்ரூ இஃப் k மைனஸ் இல்லைனா மிஸ்ஸிங் மைனஸ் k is less than equal to 0, else false. இல்லைனா இதை வேற விதமானாலும் நான் எழுத முடியும். ரிட்டர்ன் மிஸ்ஸிங் less than k, less than equal to k. அதை சிம்பிளி கம்பைல் பண்ணலாம். ஏன்னா இஃப் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் வந்து கே ஆப்ரேஷன்ஸ் கீழே இருந்துச்சுன்னா நான் இதை பேன்கிராமா உருவாக்க முடியும், இல்லைன்னா உருவாக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் இது சொல்லுது. ஓகே, இது கம்பைல் ஆயிடுச்சு. நம்ம சும்மா இதை சப்மிட் பண்ணுவோம் இப்போ. பர்ஃபெக்ட். இந்த ப்ராப்ளமை நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணிட்டோம். நாளைக்கு வேற ப்ராப்ளமோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.